வெல்கம் டு நம்ம ஒரு சேனல். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் அரசு பள்ளியில் லேப் அசிஸ்டன்ட் மற்றும் டீச்சர்ஸ் போஸ்டிங்கான பற்றிய வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் லேப் அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் சயின்ஸ் படிச்சிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டீச்சர் கேட்டகரியில் அதுக்கேற்ற மாதிரி குவாலிஃபிகேஷனும் சொல்லியிருக்காங்க. லைக் மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அவங்க சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷனும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதோட சேலரி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,500 ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி சேலரி சேஞ்ச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 15 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிளாக சொல்லியிருக்காங்க. இப்போது இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அது டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஓகே, இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ஃபோட்டோஸ், ஃபாதர் நேம், உங்களோட குவாலிஃபிகேஷன், என்ன கம்யூனிகேஷன், ஏஜ் ப்ரூஃபில் இருந்து எல்லாமே இதில் நீங்கள் கேட்டுக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட அட்டாச் பண்ணி நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கூட சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதை நீங்கள் மெயில் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணால் அதை நீங்கள் ஒரு சாஃப்ட் காப்பியாக நீங்கள் ரெடி பண்ணி அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் தான் இதை நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா signkws@rediffmail அந்த மெயில் ஐடியில் தான் நீங்கள் இதை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்போ ரிட்டன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் நேஷ்னலைஸ் பேங்க்கில் டிடியாக எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக எஸ்சி எஸ்டிக்கு ₹100 அண்ட் ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ₹300 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 May வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போது லெபார்டரி அசிஸ்டண்ட்டுக்கு இன்டர்மீடியட் சயின்ஸ் அதாவது 12th பாஸ் பண்ணியிருக்கணும். சயின்ஸ் குரூப்பில் அதுக்கு ஈக்குவலாக கெமிஸ்ட்ரியில் ஏதாவது டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,500 இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 21 மேக்ஸிமம் 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி தான் டீச்சர்ஸுக்கும் இதில் நீங்கள் பிஎட் அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் எஜுகேஷன் டிஎட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் டீச்சர்ஸ் கேட்டகரி அப்படின்னு சேலரின்னு பார்த்தீங்கன்னா 47,900 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டீச்சர்ஸோட வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 மேக்ஸிமம் 40 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அண்ட் அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி பார்த்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.